கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 14 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இன்றைய நாள் நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனால் அதற்கான அங்கீகாரமும் அதற்கான பதவி உயர்வும் இன்னும் கிடைக்கல பிரதர். எவ்வளோ முட்டி மோதி மேலே வரணும்னு பார்க்குறோம், ஆனாலும் முடியல. இன்னமும் கடினமாக உழைச்சிட்டு தான் இருக்கோம். உழைச்சி மேலே வந்து நிற்கணும், நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், சொந்த கால் நிற்கணும், நாங்களும் ஒரு சொந்தமான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனாலும் முடிய மாட்டேது பிரதர். என்ன தடங்கள் வந்துட்டுருக்குன்னு தெரியல. எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே தோல்வியில் தான் முடியுது, எல்லாமே லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. எனக்கு மட்டும் எப்படி நடக்குது யோசிக்கிறோம்ல. சமீபத்தில் சிங்கப்பூரில் நடந்த ஒரு விஷயங்க இது. ஒரு பெண்மணி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்கள ட்ரீட் பண்ணுற ஒரு மேனேஜரை எப்படி பார்க்குறாருன்னா, அவங்கள ஒரு டிஷ்யூ பேப்பர் போல் பார்க்குறாங்க. கிடைக்கும் போது தேவைப்படுற போது இந்தம்மா இந்த வேலையை செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்கள டாமினேட் பண்ணி பேசுகிறதும், அவங்கள குத்தி காட்டி பேசுகிறதும் ஒரு மாதிரி பண்ணுறதுமா இருந்துச்சு. இது அவங்களுக்கு பிடிக்கல. உடனே ஷாக்குடு. என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிசைன் லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எதில் எழுதுறாங்க அப்படின்னா, ஒரு டிஷ்யூ பேப்பரில். அந்த மேனேஜருக்கு ரொம்பவே ஷாக்டு. என்னடா இது, ஒரு ப்ராப்பராக ஒரு A4 ஷீட்டில் எழுதி இது மாதிரி நான் வேலையை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க டிஷ்யூ பேப்பரில் எழுதுறாங்களேன்னு சொல்லி. ஸோ அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நான் கம்பெனிக்கு நான் வேலை செஞ்ச நாட்கள்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நீங்கள் டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, தேவைக்கு யூஸ் பண்ணுறது, என்ன மோசமாக ட்ரீட் பண்ணுறது, என்ன ஒரு மாதிரி பண்ணுறது, கசக்கி தூக்கி போடுற மாதிரி பண்ணுறீங்க. அதனால் நான் இதில் தான் ரெசிக்னேஷன் லெட்டர் நான் எழுதுகிறேன், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஷாக்டு இல்லை. ஸோ இன்றைக்கி நிறைய பேர், பல பேர் அப்படி தான் இருக்கோம்ல. தேவைப்படும் போது அவங்கள யூஸ் பண்ணிக்கிறோம், தேவை முடிஞ்சதுக்கப்புறம் கசக்கி தூக்கி போட்டுடுறோம்ல. அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா சிங்கப்பூர் இது ரொம்பவே பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுங்க. ஸோ அந்த பெண்மணி பண்ண ஒரு விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, நம்ம பணி செய்கிற இடத்துல நமக்கு ஒரு சுதந்திரமாக நல்ல ஒரு ஃப்ரீடமாக கொடுத்து, ஒரு அந்யூன்யமாக நீ மேனேஜர் என்ன வேணா இது பிரச்சனை இல்லை. ஸோ மனுஷனை மதித்து நடந்தாலே போதும். நீங்கள் தொழில் என்ன செஞ்சாலும் சரி, நம்முடைய தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்க, இன்னும் எஃபெக்ட் போடுவாங்க. முதலாளி நல்லா இருக்கணும்ப்பா, அவர் நல்ல மனுஷன்ப்பா, எங்களை அப்படி தாங்குன்னு தாங்குவார்ப்பா, ஒரு நண்பர் போல், ஒரு உறவினர் போல் இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உண்மையாக உழைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அவங்கள ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி பார்க்குறதும், அவங்கள ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சது ஒரு மாதிரி ஒதுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நடக்கும். ஏன்னா உண்மையாக உழைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சார் நம்ம முதலாளி நமக்கு எல்லா விஷயமும் கொடுப்பாருன்னு சொல்லி உழைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம ட்ரீட் பண்ணுற விதம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி மேல் நோக்கி வராது அப்படி தான் சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் நம்ம எவ்வளோ கடினமாக உழைச்சாலும் சரி, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ல. எப்படி சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு உயர்வு கிடைக்கணும். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கம்மான்னு சொல்லி நிறைய பேர் தான் பண்ணிகிட்ருக்கோம்ல. தேவைக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு அவள் தான் போ, இதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தூக்கி எரியப்படுற தருணம் நிறைய இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கோம்ல. ஆமாம் பிரதர், கரெக்டாக சொன்னீங்க. போங்க, தேவைப்படும் போது எங்களுடைய வேலைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சக்க போல் புழிஞ்சு எடுத்துடுறாங்க. இன்க்ரிமெண்ட் டைமில் நாங்கள் இது மாதிரி பண்ணுமே, கொஞ்சம் காசு கொஞ்சம் உயர்த்தி கொடுங்களேன், கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் அதிகமாக கொடுங்கன்னு கேட்டால், என்ன வேலை செஞ்ச நீ, என்ன பண்ண போவா, அவ்வளோதான், என்ன பண்ணேன்னு சொல்லி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இஷ்டம் இருந்தால் இல்லைனா வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி. தேவைக்கு தான் வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிறது தான் நிறைய பேரோட வாழ்க்கையில் இது நடந்திருக்கும்ல. கவலைப்படாதீங்க. நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் தலை குனிஞ்சிங்களோ, அங்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தலையை உயர்த்த போகின்றார். முதலாவது ஒரு விஷயம், நேற்று தினம் சொன்னது போல் தான், கோவப்படாதீங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்ணணும், see you take care பாபான்னு சொல்லிட்டு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். என்னப்பா, ஆமாம் எவ்வளோ உழைச்சேன், நீங்கள் இன்க்ரிமெண்ட்டும் தரல, எதுவுமே தரல, எங்களை ட்ரீட் பண்ணுற விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் போல் தான் இருந்துச்சு. கசக்கி புழிஞ்சு தூக்கி போட்டிங்க. திரும்பி என்ன பண்ணுறீங்க, அடுத்த ஆள் யாராவது எடுப்பீங்க, அவனையும் கசக்கி புழிஞ்சு தூக்கி அடிச்சிருவீங்க. அவ்வளோதான். எங்களுக்கு ஒரு தேவை அப்படி நிற்கும் போது என்ன கிழிச்ச, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுவாங்களோ. ஸோ எத்தனையோ பணியிடத்தில் இது மாதிரி நடக்குது, ஆனால் வெளியில் வரமாட்டுது. சிங்கப்பூரில் இந்த பெண் பண்ணது பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமா இருந்ததுங்க. ஸோ நீங்களும் கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா கடினமான முயற்சி, கடினமான அப்படியான ஒரு எனக்கு விஷயம் வேணும்ப்பான்னு சொல்லி நீங்கள் அப்படியே மேக்னெட் போல் பிடிச்சிக்கணும்ல. உங்கள் கனவுகள் நிச்சயமாகணும் அப்படின்னா வாழ்க்கையில் போராட்டங்கள் நிச்சயமாக இருக்கணுங்க. போராட்டம்
பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய இலக்குகளும் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக விடாப்படியான முயற்சிகள் இருக்கணும். சோர்ந்து போகாதீங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் சரி, பொறுமையாக என்ன பண்ணணும்? கையாளணும். எடுத்தும் கவுத்தும் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேலை போயிடுச்சுன்னா திரும்பி வேறு வேலை கிடைக்குமா? யோசிச்சு நிதானமாக முடிவு பண்ணுங்க. இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் நீர் செய்வீர் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஆசீர்வாதமாக விளங்கும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த நாமம் வல்லமையுள்ள நாமமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா, உம்முடைய ஆசீர்வாதங்கள் வாழ்வில் வர வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றப்பா. எங்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று நம்புகிற ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. நாங்கள் உண்மை முகத்தோடு புத்துணர்ச்சியோடு பலரிடம் நாங்கள் பேசவும் அவர்களுடன் அன்பை வளர்க்கவும் உதவி செய்வீராக. நாங்கள் கோவப்படுகின்ற தருணத்தில் எங்களை நிதானப்படுத்த வேண்டும் என்று கேட்குற இயேசப்பா. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்போது இருக்க வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே, நாங்கள் உமக்குள் ஓடி வந்து பாதுகாப்பையும் பலனையும் கண்டு கொள்வோம் என்று நம்புகிற இயேசப்பா. மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ்வோம் என்று நம்புகிற ஆண்டவரே, நீங்கள் எங்களை விட்டு விலக மாட்டேன் என்று நம்புகிற இயேசப்பா. உம்மை மாத்திரமே பற்றிக்கொள்ள எங்களுக்கு கற்பித்தரல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்க அன்பான உறவுகள், இன்றைய நாள் நீங்கள் சொன்னது போலதான், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. நிச்சயமாய் நாங்கள் கேட்குற ஒரு விஷயத்தை கொடுத்துருங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கவலையுமாக கடந்து போயிட்டுருக்கோம். வாழ்க்கையில் மேலே வரணும்னு நினைக்கிறோம். எங்களை எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ படுத்துகிறாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ படுத்துகிறாங்க. நாங்கள் அந்த இடத்துலலாம் அப்படியே ஒரு மாதிரி வலி வேதனையுமே உணர்கிறோம் ஆண்டவர். எங்களை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் நாங்கள் அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் தலை குனிஞ்சோமோ, எங்கெல்லாம் நாங்கள் அசிங்கப்பட்டோமோ, அங்கெல்லாம் நிச்சயமாக நீர் தலைவை உயர்த்திவிட நம்புகிறேன் ஏசப்பா. நீர் ஒரு போதும் எங்களை விட்டு விலக மாட்டேன்னு நம்புறாண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுருக்கேன் அன்பான உறவுகள், அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டு இருக்கோம். நிச்சயமாய் பல வலி வேதனைகளும் இருக்கின்றவர்களுக்கு அந்த வேதனையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. அவருடைய கனவுகள்லாம் நிஜமாக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொற்று நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. எல்லோரும் இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.